அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி புது சிலபஸ் நியூ சிலபஸில் புதிய பாடத்திட்டத்தில் தமிழ் இலக்கணங்களை தான் பார்த்துட்ருக்குறோம். இணை எழுத்துக்கள் நியூ சிலபஸில் ஒவ்வொரு தலைவாக பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே பல காணொளிகள் நாம் பார்த்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளியும். இன்றைக்கி நாம் இணை எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். இணை எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கக்கூடிய முயற்சி, பிறக்கக்கூடிய இடம், அவற்றை ஒற்றுமையாக கொண்டு இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். பிறக்கிற முயற்சி, ஒலிக்கக்கூடிய முயற்சி, பிறக்கிற இடம், இதை அடிப்படையாக வைத்து தான் இணை எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 வல்லின எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். சொற்களுடைய மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் இது இனமாக பெற்று வரும். வல்லின எழுத்துக்களாக இருப்பது கசட தபர. அதனுடைய இணை எழுத்துக்கள் மெல்லினம் ஞன நமன. உதாரணத்துக்கு திங்கள், இங்கு கா கானா, மஞ்சள் சாஞா, மண்டபம் டானா, சந்தனம் தானா, அம்பு பாமா, தென்றல் ராணா. இதுதான் இணை எழுத்துக்களாக பெற்று வரும். சரிங்களா? சரி, இது உயிரெழுத்துலேயும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உயிரெழுத்துலேயும் இருக்குது. உயிரெழுத்துக்களில் தான் நம்ம இடையினெழுத்துக்கள் எல்லாம் ஒரே இனம்தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உயிரெழுத்துக்களை பார்த்தீங்கன்னாக்க ஆ, நெடில் ஆவுக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏவுக்கு ஏ, ஐக்கு மட்டும் ஈ வரும், ஓவுக்கு ஓ, அவ்வுக்கும் ஊ, அவ்வுக்கு ஊ, ஐகாரத்துக்கு இகரம். இதெல்லாமே டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. ஐகாரத்திற்கு இணை எழுத்து எது அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக வரும். குறில் எழுத்து இல்லாதது அந்த ஐகாரமும் ஔகாரம் தான். அப்போ ஐகாரத்திற்கு இகரமும் ஔகாரத்திற்கு உகரமும் இணை எழுத்துக்களாக பெற்று வரும். ஒரு சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. ஒரு சொல்லில் உயிரெழுத்துக்கள் எப்பொழுதுமே சேர்ந்து வருவது கிடையாது. எப்பொழுது வரும் அப்படின்னா அளபெடுக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் வரும். அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறிலெழுத்து பெற்று வரும். ஓதல், ஓ அப்படிங்கிறது நெடிலே, அது குறிலாக அளபெடுக்கும். தூம், அதில் பாருங்கள் இத்துக்கூட்டல் ஊ அப்படின்ற நெடில் இருக்குது, நெடில் குறிலாக அளவெடுக்கும். தளிய, தளி, அதில் பாருங்கள் இல்லு கூட்டல் ஈ என்ற நெடில் குறிலாக அளவெடுக்கும். இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. அது எல்லா எழுத்துக்கும் இருக்குது. தமிழ் எழுத்தில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. இதை கூட வினாக்களாக கேட்கலாம், பார்த்துங்க. அடுத்தபடியாக பழைய புக்கில் இருக்கிற இணை எழுத்துக்களை பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம், ஒலிக்கக்கூடிய முயற்சி, கால அளவு, அவற்றை கொண்டு ஏதேனும் ஒரு வகையால் ஒன்றுபட்டு இருக்கிறத இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ, அதற்கு நெடில் அப்படியே அதனுடைய இணை எழுத்துக்களாக வரும். ஒலிக்கும்போது ஐ என்னும் உயிரெழுத்து ஈ என உயிரை கொண்டு முடிகிறதில்ல. ஐ, ஔ, அவுக்கு ஊ, இது இணை எழுத்தாக பெற்று வரும். இதான் நம்ம புது புக்கிலையும் கொடுத்துருக்குறாங்க. பழைய புக்கில் என்ன கூடுதலாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வல்லினமை மெல்லினமைகளை நெடுங்கணக்கு முறையில் வைக்கும்போது இனவொலி அடிப்படையில் வைக்கப்பட்டுள்ளன. வல்லினமைகள் ஒவ்வொன்றுக்கும் மெல்லினமைகள் இனமாகும். இதான் நம்ம முதலியே பார்த்தோம். சரியா? அதுக்கு உதாரணமும் பார்த்துருந்தோம். இங்கு மெய்யை அடுத்து அதன் இனமாகிய கா வர்க்கம்,
காக்கா, கி, கூ அந்த மாதிரி தங்கம், பங்கு, தங்கி இந்த மாதிரி தான் இணை எழுத்தாக வரும். அதே போல் இஞ்சி, அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய இணைய வர்க்கமாக சசா, சிசி, சுசு, பஞ்சம், இஞ்சி, பஞ்சு இது போல் இணை எழுத்துலாம் பெற்று வரும். அதே போல் நகரம், டன்னகரம். டன்னகரம் மையை எடுத்து வரும் பொழுது வண்டி, சண்டை, கண்டேன் இது போல் வரும். டானா வரிசையில் வரும். அடுத்து மெய், இந்து தானா வரிசை, தாவர்க்கம், தந்தான், கந்தன், தந்தி இது போல் வரும். அடுத்தது மெய், மெய்யை இம்மு, பம்பரம், தம்பி, அம்பு இந்த மாதிரிலாம் இடம்பெற்று வரும். நகரம், ரன்னகரம், கன்று, நன்றி, தின்றான் இதெல்லாம் நகரம் அளவெடுத்து அதாவது இணை எழுத்தாக பெற்று வரும். இதுபோல் இணை எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிரும் மெய்யுமாக இப்படி மெய்யெழுத்துலேயும் இன எழுத்துக்கள் இருக்கிறது, உயிரெழுத்திலும் இன எழுத்துக்கள் இருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்தது ஒரு சிறப்பான தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். டிஎன்பிசியில் புது சிலபஸில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். தொடர்ந்து காணொலியை பார்த்துட்டே இருங்க. நண்பர்களுக்கும் இதை பற்றி லிங்க்கு சொல்லுங்கள், நீங்களும் ஷேர் பண்ணி அனுப்புங்க. இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்த காணொலிகளாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இருக்கிற நாட்கள் குறைவாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்தந்த பகுதிகளை திறம்பட படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளால் நினைவில் வச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஒரு முறை படிச்சுட்டு தூக்கி போட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.